ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ அண்டு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் லெமன் சோறு கிளறினேன். லெமன் சோறு கிளறும் போது இந்த எலுமிச்சப்பழம் தோல் இவ்வளோ வந்து வேஸ்ட்டாக போச்சு. இது ஏன் வேஸ்ட்டாக ஆக்கணும், இவ்வளோவும் தூக்கி குப்பையில் போடுறதுக்கு மனசு வரல. அதனால் வந்து இது ஊறுகாய் போட்டுடலான் இருக்கிறேன். இந்த ஊறுகாய் வந்து உடனடி ஊறுகாய், டக்குன்னு போட்டுடலாம். இது எப்படி போடலான்னு வாங்க செஞ்சுக்கிட்டே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், இந்த எலுமிச்சை பழத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஊறுகாயில் இருக்கிறது இந்த எலுமிச்சை பழம் தான். ஏன்னா கொஞ்சம் சாறு இருக்கும், அந்த சாறு இல்லாத ஒன்று தான் மிஸ்டேக்கு. வேறப்படி இந்த தோல் வந்து ஊறுகாய் போட்டுக்கிட்டு அந்த நமக்கு போடுற அந்த மசாலா தான் நமக்கு அந்த ஊறுகாய் டேஸ்ட்டே தரும். வேணால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு 2 முழு எலுமிச்சை பழத்தை கூட நீங்கள் அந்த சாறுக்காக நீங்கள் போட்டுடலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த தோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஊறுகாயிலே நம்ம இதை தான் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இது லெமன் சோறு இத்தனை கிளறின வாட்டி இவ்வளோ எலுமிச்சை பழம் தோலை நம்ம குப்பையில் தான் போடுறோம். ஏன் குப்பையில் போடணும்? இது ஊறுகாவாக செஞ்சு ஒரு ரொம்ப நாள், இப்போ வேறு வெயில் நல்லா போடுது, ஒரே நாளில் கூட ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது உடனடி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான். இது உடனே சாப்பிட்லாம், வச்சியும் 2 நாள் கழிச்சியும் சாப்பிட்லாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். எல்லார் வீட்லையும் இந்த ரவுண்டு ஸ்பூன் இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும், அது கொஞ்சம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் இது கொஞ்சம் வறுத்த வாட்டி இதுலேயே கடுகும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரியிற அளவுக்கு, வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். தீஞ்சிட போகுது பார்த்திங்களா. இப்போ 2ம் பொரியறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பொரியுது. வறுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். சில்வர் கடாயை வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டி தான் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு. இப்போ தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய், உடனடி ஊறுகாய். அதனால் தண்ணி விட்டு வேக வைக்கிறது தப்பு இல்லை. என்கிட்ட வந்து பெரிய கடாய் தான் இருக்குது, சின்ன கடாயில். இது வேகணுன்னா சின்னதாக இருந்தாலே போதும். இருந்தாலும் இது வந்து அனல் கம்மியாகவே வச்சு நான் வேக விடுறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படி வேகட்டும். இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், வாசனை அப்படியே இந்த எலுமிச்சை பழம் வேகும் போது ஒரு வாசனை வருது பாருங்கள். இப்படி தண்ணி ஊற்றி வேகிறதுனால ஊறுகாய் கெட்டு போகாதான்னு நினைப்பீங்க. கெட்டு போகாது. ஏன்னா நாம் இது வந்து 1 வருஷம் வச்சு சாப்பிட போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு 10 நாள் 20 நாள் தான் வரும். எங்கள் பாட்டி திடீர்னு ஞாபகம் வந்ததுனால இந்த ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் பாட்டியெல்லாம் இப்படி தான் டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய குடும்பம். இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு உடனே எல்லாம் மசாலா அரைச்சி ஊற்றி சட்டியில் போட்டு வெயிலில் வச்சுருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க கையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கெடாது, அதுவும் ஒன்று. அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துருவாங்க. ஒரு 2-3 மாதம் தான் வரும். ஏன்னா 10-15 பேர் இருக்கிற இடத்துல ஊறுகாய் ரொம்ப வருஷ கணக்கில் வச்சாதான் அதை வந்து பதப்படுத்தி எல்லாம் செய்யணும். இந்த ஊறுகாய் மீறி போனால் எத்தனை நாளைக்கு வரும்? 4 பேர் இருந்தால் ஒரு 10 நாளைக்கு வரும். 2 பேர் இருந்தால் ஒரு 20 நாளைக்கு வரும். அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம கெட்டு போகாது. நம்ம தக்காளி தொக்கு செஞ்சு வச்சாலே எனக்கு வந்து 10 நாள் வரைக்கும் கெடுறதில்ல, நல்லா இருக்கும். இது எலுமிச்சை பழம் ஊறுகாய் வேறு, அதனால் ஒன்றும் கெட்டு போகாது, பயப்படாதீங்க. இது கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். 1 வாரத்தில் 10 நாளில் காலி ஆகிடும். இப்போ இது பாருங்கள், தோல் கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வேகட்டும். ஏன்னா அந்த தண்ணியும் பாருங்கள் நல்லா வத்திடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கிள்னா கொஞ்சம் இதாகுது, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு பவுலில் மாற்றிட்டு இதிலே தாளிச்சிடலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பாருங்கள், லெமன் சாதத்துக்கு லெமன் வந்து கொதிக்க விடக்கூடாது. அது கொதிக்க விட்டால் பாருங்கள் கசப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதே போல் உப்பு அதுலேயே போட்டுறக்கூடாது. கொதிக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா கசப்பு தன்மை அப்படி நிறம் மாறும். நீங்கள் லெமனில் வந்து உப்பு போட்டு பாருங்கள், அப்படி நிறம் மாறும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அது. இப்போ நான் கூட பாருங்கள், இந்த லெமன் வந்து வேக வைக்கும்போது உப்பு போடல, காரமும் போடல, வெறும் வந்து லெமன் மட்டும்தான் வேக வச்சேன். இதே நீங்கள் வந்து அதில் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த பாத்திரமெல்லாம் அப்படியே உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கொடுக்கும்.
இப்போ நம்ம சட்டியில் வந்து ஊறுகாய் வந்து எலுமிச்சை பழத்தை போட்டு உப்பு போட்டு நம்ம பரட்டி வச்சுருவோம். வெயிலில் வச்சு எடுக்கும்போது அது வேறு தன்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இடையில ஏதோ ஒரு டிப்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்ல முடியும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பொதுவாக ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் விடணும். நான் இன்றைக்கி திடீர் ஊறுகாங்கிறதுனால நான் வந்து நல்லெண்ணெய் வாங்கலை, ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஊறுகாய் செய்யும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுதான் நல்ல இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு தேவையான அளவு மட்டும் கடுகு போடுறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் ஏற்கனவே இந்த கடாய் கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போது மிளகாத்தூள் வெளியே போட்டுறேன். அப்புறம் இந்த அரைச்ச தீஞ்சிடக்கூடாது. இந்த அரைச்ச பொடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுட்டு இதையும் போட்டுட்டு இப்போ வந்து நான் உப்பு போட போகிறேன். ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டால் அதுதான் அப்படி பொரியும், அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. இப்போ வந்து நான் தூள் உப்பு தான் போட போகிறேன். பாருங்கள், நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. அந்த கடுகு தாளிச்சதுமே அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மிளகாத்தூளும் அந்த பொடி பண்ண அந்த பவுட்ரு போட்டேன். ஏன்னா தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சா கலர் மாறிடும். இப்போ தான் பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ தண்ணியில் வேக வச்சது கெட்டுடாதான்னு நீங்கள் நினைப்பீங்க. எண்ணெயும் உப்பும் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெடாது. நேரம் அப்படி சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் செஞ்சு வச்சு இப்போ அரை மணி நேரம் ஆகுது. இதில் வந்து மிளகாத்தூள் போட்டேன் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். ஏன்னா தீஞ்சிருமேன்ட்டு நான் சட்டுன்னு போட்டதுனால எனக்கு பெருங்காயத்தூள் போடல. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டேன், அது உங்ககிட்ட சொல்லலை, இப்போ சொல்லியிருக்கேன். அந்த மிளகாத்தூளும் இந்த பொடி பண்ண மசாலா போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த பெருங்காயம் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்பயே பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு. இதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் மேலே, அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மில்லி இருக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனேன், ஒரு கரண்டி. இப்பயே பாருங்கள் எண்ணெய்லாம் வருது. இது இன்னும் ஒரு நாள் கசப்பே இல்லைங்க, கொஞ்சம் கூட சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அப்படி ரொம்ப கசக்குதுன்னா கடுகு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. வெந்தயம் கூட அந்த அளவுக்கு கசக்காது, கடுகு கொஞ்சம் கசக்கும். நீங்கள் வந்து 1க்கு 1/2 வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு, இப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போடுங்க. எப்படி பாருங்கள் நான் தூக்கி போட இருந்த இந்த எலுமிச்சை பழத்தை சரி சோறு கிளறமே, அது இத்தனை எலுமிச்சை பழம் இருக்குது, ஏதாவது பண்ணலான்னு திடீர்னு எங்கள் பாட்டி வந்து ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க இப்படி தான் டக்குன்னு ஊறுகாய் போட்டுருவாங்க. வேக வச்சு அப்படியே மசாலாலாம் இந்த மிளகாத்தூளும் வெந்தய பவுடர் எல்லாம் போட்டு கலக்கி வெயிலில் வச்சுருவாங்க. அதனால் அவ்வளோ கெடாது. எனக்கு பேசக்கூட முடியல, அப்படியே சூடுது. சூப்பராக இருக்குங்க. இப்பயே டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இன்னும் 2 நாள் ஊறுனுச்சுன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போட இருந்த எலுமிச்சை பழத்தில் இப்போ இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இது 1/4 கிலோ இருக்கும் இந்த எலுமிச்சை பழம் ஊறுகாய். இது வந்து போய் 10 நாள் 20 நாள் கெடாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மத்தியில் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். உப்பு பாருங்கள், கடைசியில் தான் நான் உப்பு போட்டேன். முதல்லையே உப்பு போடக்கூடாது. எலுமிச்சை பழத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு போடலாம். சட்டியில் கலக்கி வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி போடலாம். ஏன்னா அது நாங்கள் வேக வைக்க மாட்டோம். எலுமிச்சை பழத்தை வேக வைக்க மாட்டோம். அப்படியே மசாலா வந்து மேலே போட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவோம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்பயே பாருங்கள் எண்ணெய்லாம் மேலே மிதக்கிட்டு வருது. இன்னும் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது தண்ணியில் வேக வச்ச ஊறுகாய் மாதிரியே இருக்காது, கெடவும் கெடாது. உப்பும் காரமும் எண்ணெயும் அதிகமாக இருந்துச்சுன்னா கெடாது. நீங்களும் இந்த மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? வேஸ்ட்டாக தூக்கி போடுற எலுமிச்சை பழத்தில் அருமையாக 1/4 கிலோ ஊறுகாய் எனக்கு வந்துடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாசமும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அமோகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே சிஸ்டர், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.